எனக்கு வாங்கிட்டு வாங்க அபினாஷ், எனக்கு வடை வாங்கிட்டு வாங்க. எனக்கு வடை வாங்கிட்டு வாங்க. வடை வாங்கிட்டு வந்தனா டிபேனி நல்லா இருந்தீங்களா? இடையில வந்துட்டு இருக்காங்க, அடிச்சு விடுங்க. வடை எனக்கு எதுவும் எடுத்தேன். உங்களுக்கு பிடிச்ச பாட்டு எல்லாரும் பாடுறீங்களா? எல்லாரும் சேர்ந்து சத்தமா பாடுங்க பார்க்கலாம். சரி, எல்லாரும் அழகா பாடுனீங்க. நீங்களே உங்களுக்கு ஒரு கிளாப் பண்ணுங்க பார்க்கலாம். அடுத்து கிறிஸ்மஸ்னால எல்லாரும் வசனம் சொல்லுவீங்க தானே? எல்லாருக்கும் இயேசுப்பா பிறந்த வசனம் தெரியும். இப்போ நான் உங்களுக்கு ஒரு குட்டி வசனம் சொல்லி தருவேன். நீங்க என் கூட பின்னாடி சொல்லுவீங்களா? இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்காக தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். எல்லாரும் தெரியுமா இந்த வசனம்? எல்லாரும் சொல்றீங்களா? சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் சூப்பரா சொன்னீங்க. இப்போ உங்களுக்கு வசனம் சொன்னதுக்காக கிஃப்ட் தரலாமா? அப்போ என்ன யார் பிடிப்பது? இது எடுப்பியா? இந்த எடு, என் இடத்துக்கு வந்து எடு, என் இடத்துக்கு வந்து எடு. அப்படி மதையாமல் எடு மக்களே, அப்படி ஜாமுன்னு எடு. சரி போயிட்டு வரேன். அப்படி இப்படி கிளியர் லைட்டில் லைட்டில் உட்காந்து உங்க எல்லாருக்குமே கதைன்னா ரொம்ப பிடிக்கும் தானே? நம்ம எதுக்காக கிறிஸ்துமஸ் கொண்டாடுறோம்? எதுக்காக கொண்டாடுறோம்? இயேசுப்பா பிறந்த நாள் தானே கிறிஸ்துமஸ் கொண்டாடுறோம். அந்த கதையை கேட்போமா? இப்போ இயேசுப்பா எங்க பிறந்தாங்க? இயேசுப்பா எங்க பிறந்தாங்க? மாட்டுத்தொழுவில. மாட்டுத்தொழுவில பிறந்தாங்க. சரி, மாட்டுத்தொழுவத்துல கொசு கடிக்கும் தானே? கொசு கடிக்குது, என்ன தூக்கம் வராது. இயேசுப்பா எப்படி பிறந்தாங்க? இந்த வீட்டில் ஃபேனு வெட்டலர் இருக்கு, நான் கொடுத்துருப்பேன். ஏசப்பா மாட்டு தொழுவத்தில் பிறந்தது எனக்கு தெரியாதே. நான் எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருப்பேனே. ஏசப்பா
மாட்டு தொழுவத்துல பிறந்தாங்க. எதுக்கு தெரியுமா? அவங்க பிறக்கிற நேரம் நல்லா குளிர் நேரம், நல்லா குளிரா இருக்கும். நம்ம வீட்டுல குளிர்ந்தாலே எல்லாரும் சொட்டு போட்டுட்டு இருப்போம். ஆனா ஏசப்பா குட்டி குழந்தையா இருக்கும் போதுல அவங்களுக்கு ட்ரெஸ்ஸே இல்லையா, ஒரு குட்டி துணியில அவங்க புதிச்சு வச்சிருந்தாங்களாம். எவ்வளவு பாவம்ல ஏசப்பா. குளிரா இருந்திருக்குமே, ஏசப்பா என்ன பண்ணாங்க? எங்க வீட்ல நிறைய பெட்ஷீட் இருக்கு. ஏசப்பா பிறந்தது எனக்கு தெரியாது. நான் ஏசப்பாவுக்கு நான் கொடுத்துருப்பேனே பெட்ஷீட். இவ்வளோ நம்ம எல்லாரும் புது ட்ரெஸ் போடுவோம், கேக் சாப்பிடுவோம், எல்லாருக்கும் கிஃப்ட் கொடுப்போம். ஆனா ஏசப்பாக்கு இதெல்லாம் கிடைக்கவே இல்லை. ஏசப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டு பிறந்தாங்க தெரியுமா? ஏசப்பா இவ்வளோ கஷ்டப்பட்டு பிறந்தாங்க. ஏசப்பா கஷ்டப்பட்டு தான் பிறந்தாங்க, நமக்காக பிறந்தாங்க. ஏசப்பா ரொம்ப அன்பு வச்சிருக்காங்க. எவ்வளவு அன்பு வச்சிருக்காங்க தெரியுமா? அதெல்லாம் அளவிடவே முடியாது. மேன்மையா பிறக்க வேண்டிய இடத்துல ஏசப்பா நம்ம மேல வச்ச அன்புக்காக தாழ்மை உருவமா பிறந்தாங்க. இங்க ஏசப்பாக்கு ட்ரெஸ்ஸு, கேக்கு, கிஃப்ட்டு இல்லை, வாங்கலை. ஏசப்பாக்கு நம்மள தான் ஏசப்பா நம்மகிட்ட கிஃப்டா கேக்குறாங்க. நம்மளே ஏசப்பாக்கு கிஃப்டா கொடுக்க நம்ம தயாராகுமா? நம்ம கிஃப்ட்னா ஏசப்பாக்கு பிடிச்ச பிள்ளைங்களா, நம்ம அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படிஞ்ச செல்ல பிள்ளைங்களா, எந்த தப்புமே பண்ணாம நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு நம்மகிட்ட இருக்கிறத பகிர்ந்து கொடுத்து நம்ம பாசமா இருந்தா அதுதான் ஏசப்பாக்கு பிடிக்கும். அதுதான் ஏசப்பா சின்ன பிள்ளைங்களாகி உங்கள்கிட்ட இருந்து விரும்புறாங்க. நம்மளே ஏசப்பாக்கு கிஃப்டா கொடுக்க தயாராகுமா? சரி, இந்த கிறிஸ்மஸ்ல இருந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் உங்களால முடிஞ்ச சின்ன சின்ன கிஃப்டை நீங்க கொடுக்கணும். ஏசப்பா நமக்காக கஷ்டப்பட்டு இந்த உலகத்துல வந்ததை நம்ம எல்லாருக்கும் சொல்லணும். சரியா? இந்த இந்த கிறிஸ்மஸ்ல இருந்து உங்களே ஏசப்பாக்கு கிஃப்டா கொடுக்க தயாராகிட்டீங்களா? சரி, ப்ரேயர் பண்ணலாமா? அன்பிலிருந்து ஏசப்பா, இந்த வேளையில அப்பா நீங்க பிறந்த கதையை எங்க குட்டி குழந்தைங்களுக்கு அப்பா கதையா சொல்ல நீங்க கிருபை செஞ்சீங்க. இந்த கதைகள் பிள்ளைகளுடைய மனசுல அப்பா ஆழமா பதிய உதவி செய்யுங்க. நீங்களே பாதுகாத்துக்களும் வழிநடத்துங்க. ஆமென். எங்களை கிஃப்டா கொடுக்க ரெடியா ஆகிட்டோம். நீங்க ரெடி ஆயிட்டீங்க. கிறிஸ்மஸ்னாலே என்னது? சின்ன பிள்ளைங்க தெரிஞ்சது கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணது. இப்போ நம்ம அதே மாதிரி செலிப்ரேட் பண்ணலாமா? கிறிஸ்மஸ்னாலே கிறிஸ்மஸ் தாத்தா ரொம்ப முக்கியம். அவரை போய் கூட்டிட்டு வரலாமா? இல்லை இல்லை, எனக்கு ஒரு முட்டாய் கறக்கி வச்சுக்கானே. சூப்பர். Hey!